அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 42வது பாடல். இந்த பாடல் என்னவென்று சொன்னால், பந்தம் பாசம் எல்லாவற்றையும் நீக்கி அறிவு கூர்மையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்கி இறைப்பொருள் பரம்பொருளை அடைவதற்கான ஒரு பாக்கியம். இறைவனே வந்து குருவாக இந்த செவ்வேலை நினைத்தால் முருகப்பெருமானுடைய எல்லா வினைகளையும் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். அந்த முருகனுடைய திருவேலை நினையுங்கள் என்று இந்த பாடலில் அவர் அருமையாக விளக்கியிருக்கிறார். வாருங்கள் பாடலை பார்ப்போம். குறியை குறியாது குறித்தறியும், குறியை குறியாது குறித்து அறியும், நெறியை தனிவேலை நிகழ்த்திடவும், நெறியை தனிவேலை நிகழ்த்திடவும், செறிவு அற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று, அறிவற்று அறியாமை அற்றதுவே அப்படின்னு சொல்கிறார். நாம் எத்தனை பேர் இன்னைக்கு அறிவு பெற்றுவிட்டோம் என்பதை எதையெல்லாம் கேள்வி கேட்கிறோமோ அதையெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறோம். அறியாமையினால் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நன்றாகவே தெரியும். எனவே இந்த அறியாமையை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலை நீங்கள் முழுவதும் பாராயணம் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கிடைக்கும். பாடலினுடைய விளக்கத்தை பார்ப்போம். குறியை தியானிக்கப்படுகின்ற பொருளை குறியாது குறித்து காலம் இடம் முதலியவற்றை பற்றி நினைக்காமல் தானிக்கப்படும் பொருள் பற்றி எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். காலம் நேரம்லாம் முருகனை சிந்திப்பதற்கோ அவரை பற்றி தியானம் பண்ணுறதுக்கோ வழிபாடு பண்ணுறதுக்கோ கால நேரம்லாம் கிடையாது என்று அருணகிரிநாதரே குறிப்பிடுகிறார். எங்கு சென்றாலும் அவனுடைய திருநாமத்தை மனதிலே ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லது அவருடைய உருவத்தையாவது மனதில் நிறுத்தி ஒரு கண்ணீர் சொட்டு முருகா என்று விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த கணத்திலே முருகன் உங்களுக்கு மனதிலே தோன்றி நல்வழி காட்டுவார் என்பது பக்தர்கள் கண்ட அனுபவ ரீதியான உண்மை. அருணகிரிநாதரும் அதை அனுபவித்துத்தான் இந்த பாடலில் சொல்கிறார். முருகனை வழிபாடு செய்வதற்கு காலம் நேரம் எதுவும் கிடையாது என்பதை மிக தெளிவுபடுத்துகிறார். எந்த நேரம் வேண்டுமென்றாலும் நீங்கள் அவரை மனதிலே பூஜிக்கலாம் என்பதை இந்த குறியாது குறித்து அப்படின்றார். எனவே அரியையும் நெறியையும் பந்தவாச நாணங்களை விட்டு நாணத்தை அறியும் உண்மை வழியை, உண்மையான தலைவன் யார் என்பதை உணர்கின்ற வரியை உங்களுக்கு முருகப்பெருமான் உணர்த்துவார் என்பதையும், தனிவேல் நிகழ்த்திடும் ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய கடவுளென மௌன குருவாக வந்து உங்கள் உள் நின்று உணர்த்தி அருளப் பெறுவார் முருகப்பெருமான். உலகோடு செறிவற்று இந்த உலக பந்தங்களோடு இருக்கின்ற உறவுகள் எல்லாம் நீங்கி இதெல்லாம் பொய்யான பந்தம் என்பதை உணர வைப்பார். எல்லாமே பொய், இறைவன் மட்டுமே மெய் என்பதை உங்களுக்கு அவர் புரிய வைப்பார். உலகோடு செறிவற்று உரையற்று என்றார். வாக்கு அற்ற நிலை, மௌனமான நிலை, அமைதியான நிலை. இந்த அமைதியான நிலை, இந்த வானம் எப்பொழுதும் ஒரு நிலையில் இருந்து கொண்டே இருக்கும் பாருங்கள். ஆனால் அப்பணியை அது வேகமாக செய்து கொண்டே இருக்கும். அங்கே இருக்கின்ற நட்சத்திரங்களும் கிரகங்களும் அதே மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் அடைந்தால் அந்த உயரத்துக்கு எட்ட முடியும். மௌனமே மிகப்பெரிய விரதம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். மௌனமாக இரு, உங்களுக்கு நடப்பது நன்மையாகவே நடக்கும். அதுதான் உரையற்று என்கிறார். அதை முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு என்ன உபதேசம் செய்தார் முதலில் என்று சொன்னால், அடியேனுக்கு ஏதாவது உபதேசம் என்றால் சொல்லற சும்மா இரு என்ற அந்த ஒரே வார்த்தை தான் இந்த அளவுக்கு அவரை முருகனை உடைய பரம பக்தராக மாற்றி பரம்பொருள் யார் என்பதை உணர வைத்து நிறைய பாடல்களையும் எழுத வைத்தது. ஒரு சொல்லு அற்ற நிலை, முருகப்பெருமானுடைய சிந்தையில் நிறுத்தி அவரை தானிக்கின்ற நிலை அருள்வார் உங்களுக்கு. எந்த நேரம் சிந்தையில் அற்று நினைவற்ற நிலை, அறிவற்ற நிலை, சுட்டி அறிகின்ற அறிவு இருக்கிறதுனால என்ன வேணுமாலும் நம்ம கேட்டுகிட்டே போவோம். அதனால் கேள்வி கேட்கறதுனால மட்டும் நாம் வாழ்ந்துடுறோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா திருவள்ளுவரை சொல்கிறார், கற்றதினால் ஆய்ந்த பயன் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கூர்மையான அறிவுடைய இறைவனை தொழுதல். சாதாரண இந்த பூமியில் நம்ம வாழ்கின்ற மானிட பிறவி சாதாரண விஷயங்களை ஆள்வதற்கு இந்த உலகத்தையே கட்டி காத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளை அறிந்து தொழுவதே சிறந்த பயன் என்று
அந்த வள்ளுவர் பெருமகை சொல்லியிருப்பார். வள்ளுவர் பெருந்தகை கூறிய அறிவுக்கு ஏற்றவாறு இங்கேயும் அருணகிரிநாதர் குறிப்பிட்டார். அறியாமை அற்றதும் அறியாமை நிலையும் முழுமையாக நீக்கிவிடுவார். அறியாமையில் மாட்டிக்கொண்டு எவ்வளவு பிழைகள் இன்றைக்கு மானிட வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் அவர் நீக்கி அருள்வார் என்பதையும் கூறுகிறார். ஒப்பற்ற பேராயத்துக்கு இறைவனாகிய முருகன் உயிர்களினுடைய இலக்கான செம்பொருளை சொல்லாமல் சொல்லி அதை அறியும் வழியையும் உபதேசித்து உடனே மல தடுப்புகள் அகன்று உலக வந்த பாசங்கள் திளைக்க வேண்டும் என்ற எண்ணம் அகன்று லௌகிக விவரங்களிலிருந்து அகன்று அறிவு நீங்கி இதுவரை மெய்ப்பொருள் யார் என்பது உணராமல் தவித்திருந்த நிலை அந்த மெய்ப்பொருளை அறிந்து மெய்த்தன்மையை உணர்ந்து மெய்யிலே கலர்க்கின்ற பாக்கியத்தை முருகப்பெருமான் அருள்வார். அதனால் இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக அக்கருணை உங்களுக்கு வரும். எனவே கந்தன் கருணையை பற்றி மீண்டும் சிந்திப்போம், நல்லவற்றை சந்திப்போம். நன்றி.